பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த சீசனில் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒரு சில புதுமுகங்களும் இருக்காங்க அண்ட் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காதல் மோதல் இது எல்லாமே இருக்க போது, இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. அந்த வகையில் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு டிரான்ஜெண்டரை இறக்குவாங்க. அப்படிதான் இப்போது அப்சரா சிஜே அப்படின்ற ஒருத்தவங்களை இறக்கியிருக்காங்க. ஸோ இவங்க யார், இவங்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்சரா சிஜே இவங்களை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக, பெண்களே பொறாமப்படுற வகையில் தான் இவங்களுடைய அழகும் இருக்குது. அண்டு நளினமான நடை, ரொம்ப அழகான ஒரு கண்கள், ஹேராக இருக்கட்டும், ஹைட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு விட எந்த அளவுக்கு, அதாவது பாய்க்கு ஈக்குவலாக இருக்கிற ஹைட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களை இன்னும் அழகாக காட்டுது தான் சொல்ல முடியும். ஸோ இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க அண்ட் தமிழும் நல்லா பேசுவாங்க. மிஸ் இந்தியா 2021 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாவும் ஆயிருக்காங்க. மிஸ் சென்னை பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க மிஸ் இந்தியா 2021 இந்த பட்டம் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே இன்னொரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான். ஸோ அவங்க யாருன்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க செப்டம்பர் 27 பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. சின்ன வயசில் இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச பேர் கிச்சு சிஜே. ஸோ இவங்களுக்கு ஒரு அண்ணாவும் இருக்காங்க. இவங்களுடைய அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு தான் சப்போர்ட்டாம். அண்ணா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, சின்ன வயசுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்கூல்லலாம் இவங்க வந்து ஆணாக இருந்தாலும் பெண்களுடைய அந்த நளினமான நடை, இந்த லிப்ஸ்டிக் போடுறது, நெயில் பாலிஷ் வைக்கிறது, இது போல் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க பேரண்ட்ஸ் இவங்கள கேட்டிருக்காங்க, நீ நல்லா தானே படிக்கிற, எதுக்கு நீ இப்படி ஆண்கள் மாதிரி நடந்துக்காம பெண்கள் மாதிரி நடந்துக்கிற, இப்படிலாம் கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூல்லையும் நல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு புல்லிங்கும் இவங்களுக்கு சின்ன வயசில் நடந்ததே இல்லையா. ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு இவங்களே புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுத்ததுனால இதை வெளியே சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ டிரான்ஜெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெமினா மிஸ் இந்தியா, மிஸ் திவா அப்படின்ற 2 பேஜெண்ட் இருக்காம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 பேஜெண்ட்டில் எது வேணாலும் கலந்துக்கலாமா. ஸோ பேஜெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் போதும், நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா இருந்தாங்களாம், ரொம்பவே பயமாம், குறிப்பா ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களாம். அதுக்கப்புறம் வளரதான் இப்பதான் இவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இவங்க எக்ஸ்ட்ராவர்ட்டா மாறி இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஒரு மாடலா நடிகையாகவும் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஒரு படிப்பாளி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இவங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வாங்கினாங்களாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. எம்எஸ்சி யூனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், படிப்புல ஒரு சூரப்புலினே. ஸோ இவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க கையில மொபைல் இல்லவே இல்லையாம். இவங்க டிரான்ஜெண்டரா மாறதுக்கு முக்கிய காரணம் மொபைல் ஃபோன் தானாம். ஏன்னா இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும், இப்படி நடக்குமோ அப்படி நடக்கும், ஒரு பயத்திலேயே இருந்தாங்களாம். ஆனா எப்படி பண்ணணும்ன்றத ப்ராப்பரா கத்துக்கிட்டது இவங்க மொபைல் ஃபோன்ல தானாம். இவங்க அப்பா அம்மா மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால ஒரு சர்ச் இருக்காமாங்க, அவங்க இவங்களுக்கு ஒரு காசு கொடுத்துருக்காங்க. அந்த காசை வச்சுதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைமா மொபைலும் வாங்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்ட்டு இவங்க ட்ரீட்மெண்ட்ல இறங்குறாங்க 17 வயசுல. அது முன்னாடி வரைக்கும் இவங்க வீட்டில் கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி இவங்களை கண்டுபிடிக்கலையாம். ஒரு நாள் அவங்களுடைய பேக்ல இருந்து லிப்ஸ்டிக் இருக்கிறத பார்த்துருக்காங்க. இவங்களுடைய அண்ணன் இவங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஜெண்டர்ல ஃபீமேல் போட்டதை பார்த்து வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கொஞ்சம் வந்து ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிரதர் தான், அந்த கிச்சு வந்து நம்மளுடைய கிச்சுவா தான் இருக்கான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அப்படியே இருக்கட்டும், அவனை நம்ம ஏற்றுக்கணும், நம்ம தான் கூட வச்சுக்கணும், நம்ம கூட இருந்தாலே போதும், இப்படியே அவங்களுடைய பிரதர் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் சப்போர்ட்டிவாகவும் அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எழுத படிக்க கூட தெரியாதாம். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக கோபப்படுவாங்க, எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாததுக்கு காரணம் இவங்களுடைய பிரதர் முழுக்க சப்போர்ட் பண்ணுறது தான். எந்த அளவுக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததோ அந்த அளவுக்கு இவங்க காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்களுடைய நடை, உடை, பாவம் எல்லாத்தையுமே இவங்க கூட இருக்கிறவங்க பார்த்து பழகி, நீ என்ன முதல்ல பையனா நடந்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து பேசு, இப்படிலாம் கேலி கிண்டல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ இவங்க எதையுமே கேர் பண்ணதே கிடையாதான். நம்ம எப்படி பொண்ணா மாறணும், இது மட்டும்தான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு பிரேக்கப்பும் நடந்திருக்கு. எப்போனா இவங்க 11th படிக்கும் போது ஒரு லவ்ல இருந்திருக்காங்க. அப்போ இவங்க பையனாக தான் இருந்தாங்களாம். இப்போ பையன் மேலேயே ஒரு பையனுக்கு லவ் வருதுன்னா அப்போ சொசைட்டி என்ன பேசும், தப்பாக தானே பேசும். 2
பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இவங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம் எல்லாமே அந்த நபர் கூட தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் இவங்களுடைய காதல் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைக்கோத்தனமான பிஹேவியர், இவங்க ரொம்ப அழகா பெண்ணா இருக்கிறத பார்த்துட்டு உன்னை இவன் பாப்பான் அவன் பாப்பான், இங்க போவாது அங்க போகாது, இப்படி இரு அப்படி இருன்ட்டு இப்படி இவங்களை ரொம்பவே வந்து மென்டலி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு என்ன நம்மளா இருக்கிறதுனால தானே அவங்க வந்து ஏத்துக்கிட்டான், இப்போ நம்மளா இருக்கிறோம், எதுக்கு அவனுக்கு நம்மளை பிடிக்கல, ஸோ ஒருவேளை அவனுடைய மைண்ட் செட்டு மாறிடுச்சு, அப்போ மாற வேண்டியது அவன் தான் நம்ம கிடையாதுன்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்து அதுக்கப்புறம் பிரேக்கப்பும் ஆயிருக்கு. கண்டிப்பா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இந்த லவ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை தான் தரும். ஏன்னா நிறைய டிரான்ஸ்ஜெண்டருடைய ஸ்டோரிஸ்லாம் எடுக்கும் போது அவங்க ஆரம்பத்தில் காதலிக்கிற மாதிரி வருவாங்க, நல்லா பழகுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு போவாங்க. அதுல இருந்து மீண்டு வரதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு வலியிலிருந்து ஒரு கொடுமையிலிருந்து மீண்டு வர மாதிரி நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நார்மலாக ஆவாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க, மற்றவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மைண்ட் செட்டோட தான் பொதுவாக இருக்காங்க. ஒரு சில டிரான்ஸ்ஜெண்டருக்கு தான் இது போல லவ் மேரேஜ் இது எல்லாமே செட் ஆகும். ஸோ அதனால இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு இந்த ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக அவங்களுடைய நேம் கிச்சுன்றத அப்சராவாக மாற்றுறாங்க. இந்த அப்சரா அப்படின்ற பேரை இவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போகிற அந்த டைம்லேயே வந்து முடிவு பண்ணிட்டாங்களாம், மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாங்களாம். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா. ஆமாங்க, மாயா படம் அப்போ ரொம்ப ஃபேமஸாம். அப்போ மாயா படத்தில் நடிச்ச நயன்தாராவுடைய நேம் கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா அப்சராவாம். அதனால இவங்களுக்கு நயன்தாராவும் ரொம்ப பிடிச்சா அந்த பேரை இவங்களே வச்சுக்கிட்டாங்களாம். அதனால இவங்களுடைய நேமை இவங்க மாத்திட்டாங்களாம். இதை வந்து ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல இவங்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நேம் சேஞ்ச் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஆணா இருந்து பெண்ணா மாறுறதும் மிகப்பெரிய ஒரு விஷயம். சொசைட்டி அதை ஏத்துக்கணும், குடும்பம் ஏத்துக்கணும். ஆனா இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்னொரு திருநங்கை பிக் பாஸ் நமிதா மாரிமுத்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆமாங்க, மிஸ் சென்னை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள இருந்த இந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய தடையா இருந்திருக்கு. ஆனா நமிதா மாரிமுத்து தான் சொன்னாங்களாம், இல்ல நீ ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஸ்டேஜ் ஃபியரை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 பேர்ல ஒருத்தங்களா போயிருக்காங்க, அதுக்கப்புறம் 5 பேர்ல ஒருத்தங்களா போயிருக்காங்க. டைரக்டா மிஸ் இந்தியாவுக்கு 7 நாள் 7 ரவுண்ட் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபெக்டா பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆயிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அதே நேரத்துல சப்டைட்டிலும் கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு பிளாக் கலர்ல ஃப்ராக் தான் போட்டிருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு சோஷியல் மீடியால இவங்களுக்கு சப்டைட்டில் கிடைக்கணும்ன்றதுக்காக மிஸ் பாப்புலர் இந்தியா 2021 அப்படின்ற சப்டைட்டில் கூட இவங்களுக்கு கொடுத்தாங்களாம். இவங்க இந்த காலேஜ் போற அந்த கேப்ல வந்து செமஸ்டர் எக்ஸாம்லாம் அந்த லீவ் டைம்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா மேக்கப் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த வகையில கேரளால இருக்க நேச்சுரல் ட்ரைனிங் அகாடமில போயிட்டு இவங்க மேக்கப்பை முறைப்படி கத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களுடைய இந்த மேக்கப் சென்ஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாவே இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாறிட்டே தான் இருக்காங்க. சமுதாயம் அவங்களை ஏத்துக்கணும் தான் இங்க பல போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இவங்களுக்கு பிக் பாஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுக்குற வகையில இந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில விஜய் டிவியை பாராட்டியே ஆகணும். இதுக்கு முன்னாடி ஷிவின் டாப் 3ல வந்தாங்க. நமிதா மாரிமுத்து சில பல காரணங்களால ஃபர்ஸ்ட் வீக்கே எவிக்ட் ஆயிட்டாங்க. இவங்க ஃபைனலிஸ்ட் ஆவாங்களா, டைட்டில் வின் பண்ணுவாங்களான்றத போக போக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.